ஸோ முதல் பையனுக்கு இந்த மாதிரினா, 2வது பையன் கார்த்தி அவர் எப்படி சினிமாக்குள்ள அனுப்புனாரு? இல்ல அவர் வந்து சினிமாவில் நடிகனாவே வரலைங்களே. அவர் வந்து அமெரிக்காவுல வந்து எம்பிஏ முடிச்சுட்டு, இறங்குன உடனே வந்து திரு மணிரத்னம் கிட்ட உதவி இயக்குனரா போய் சேர்ந்தாரு. அவரு டைரக்ஷன்ல போகணும்னு தான் ஆசை வந்து. அவர் சினிமா தான் முடிவாகி வந்தப்போ, அப்போ நந்தா படம் நடந்துட்டு இருக்கும்போது, அவருடைய கோ டைரக்டர் அமீர் வந்து போகிறப்பெல்லாம் பார்த்துட்டு கார்த்தியை பார்த்துட்டு, இவருக்கு ஒரு கதை பண்ணா எப்படி இருக்கும்? அப்படின்னு தான் போய் பருத்தி வீரன் கதையை சொல்லி, பருத்தி வீரனில் வந்து அப்பவும் வந்து ஏமா அவர் வந்து டைரக்ஷன் பண்ணணும்னு ஆசையோடு இருக்கிறான், நீங்கள் வந்து ஹீரோ ஆக்குறீங்க. மணிரத்னமிடம் வந்து சில படங்கள் பணியாற்றியவர். அதனால் அந்த நடிப்பு, இந்த கேமரா, இந்த மாதிரி விஷயங்கள் எங்கே லைட் வைக்கிறாங்க, என்ன பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இது மாதிரி சம்மர் வெயிலில் வந்து அப்படி 40 டிகிரி வெயிலெலாம் நிற்க வச்சுலாம் வந்து ஒரு ஃபுல் சாங்கியெல்லாம் எடுத்திருக்காங்க வந்து. இதெல்லாம் வந்து ஏன்னா வந்து ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி வளர்ந்த ஒரு மகனை போய் பையனை வந்து நடிக்க வச்சு அதையெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டு அதெல்லாம் பண்ணவே தான் இன்றைக்கும் அவர் வந்து அவர் ஒரு ஸ்டாராக நிற்கிறார் வந்து. சூர்யா மாதிரி அவர் வந்து தடுமாறல ஆரம்ப கட்ட காலத்தில். சினிமாவை பிடிச்சிட்டார் அவர்.